அதே மாதிரி இந்த அளவு ஒரு பொரிக்கலும் செஞ்சிடலாம் சும்மா நோமலா எண்ணெய் இது என்னது தேங்காய்ப்பால் தூள் உப்பு தண்ணி இவ்வளவுதான் புளிய கடைசியில் விடுவோம் புளியக்குமே அம்மா பிரச்சனையால ஃபோன் கொஞ்சம் கிளியர் எல்லாம் குறைவு அதனால அனைவருக்கும் வணக்கம். நான் தான் அம்மா. நான் தான் ஜெசிலி. நாங்க எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா எங்கட குட்டி கிச்சனுக்கு நிக்கிறோம். என்னத்த ஏன் நீங்க வந்து நிக்கிறீங்க எங்கட குட்டி கிச்சனுக்கு? ஏதோ தரப்போறேன் அதான் வந்தேன். தரப்போறேன்டா வந்துருவீங்களோட என்ன தர்றேன்டா வரலாம் தானே அதான் என்னத்துக்கு நின்றாலும் தர வாங்குற கலந்து நிப்பினியோ இப்படித்தானே. அவ இல்லாடி வந்திருக்க மாட்டீங்க. தரப்போறோன்னா வந்துட்டீங்க. நாங்க இந்த இடத்துக்கு வரேன். ரெண்டு காத்துக்கு ஒரு சாப்பாடு தான் குடுக்கா போற மாதிரி நல்ல அட்டி தான் குடுக்குற மாதிரியா. ஏன்னா உண்மைக்கு மேண்டைக்கு என்ன நடந்தான்னு தெரியுமா? பெத்து நாளா 3 நாள் ஆகுது காய்ச்சல் வந்து. அதால வீட்டோட படுத்திருக்கிறேன். அதோட சேர்ந்து வேலைகளுக்கும் போகாம படுத்திருக்கிறேன். என்ன செய்வோம் இல்லாட்டாலும் வீடியோ கொண்டு இழுப்போம். அதுதான் உண்மைக்குமே என்னன்னா செந்திரன் சரியா உண்மைக்குமே ஒளிம்பேல அளவுக்கு காய்ச்சல். அப்ப அவருடைய ஆசை தான் என்ன இன்றைக்கு அவரோட ஆசைக்காண்டி அவர்கிட்ட டேஸ்டுக்காண்டி நாங்கள் ஒரு வித்தியாசமான கறி காய்ச்ச போறோம். நான் அது முண்டைக்கு தான் நான் காய்ச்ச போறேன். நீங்க பேசி காய்ச்சிருக்கீங்களா? தொடர்ந்து வளமையா காய்ச்சல் ஏதோ இல்லாட்டாலும் அதை கொண்டு இருக்கிறேன். அடே அப்படியா? நாங்க அப்படி எனக்கு தெரியாது. இந்த கறி காய்ச்சா வெண்டையை தான் காய்ச்ச போறோம் முதல் தடவையா. அதான் நீங்களா கேட்டவழியா? அதுவும் கேட்டவழியா. அதுவும் மிகவும் நேரம் இல்லை. இப்ப நேரம் 7 மணி ஆயிடுச்சு. எங்கள்கிட்ட திண்டாருக்கு பழக்கம் கூட கேட்டுருக்கிறேன். அப்ப பிரச்சனை இல்லை தானே. அதோட காய்ச்சல் வாய்க்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் போல இருக்குமா. அப்ப அதனால நாங்க இன்றைக்கு வித்தியாசமான ஒரு கறி தான் காய்ச்ச போறோம். அப்ப அதை என்னன்னு பாக்குறது முன்னுக்கு எங்களோட சேனல் ஸ்டே மார்னிங் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பட்டனை கிளிக் பண்ணா நாங்க போடுற வீடியோ உடனே வரும். இப்ப இங்க வரதோட நாங்க போயில பாத்தீங்களா? ஏன் இப்படியெல்லாம் சொல்றீங்க? சரி இப்ப வாங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம்னுட்டா நாங்க இதுலயே நிக்கிறோம். சரியா சரியா உங்களோட ஆசைக்காண்டி. சரி அப்ப பாத்தீங்கன்னா இப்ப நாங்க இன்றைக்கு கருவாட்டு குழம்பு தான் வைக்க போறோம். அதாவது கருவாட்டு குழம்பும் வெள்ளமா புட்டும். குட்டி வீட்டுக்குள்ள கறியை பாத்தீங்கன்னா குட்டி கறி தான் வைக்க ஏன்னா நாங்க கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேரும் இல்ல 2 பேர் தான். ஒரு தக்காளி பழம் ஒரு பம்பை வெங்காயம் இல்ல 4 வைக்க எடுத்து நாங்க நான் இப்ப வாங்கிட வச்சுட்டோம். நல்லா வாங்கிட்டோம். யோசிக்காங்க நீ வர மாட்டேன் வீட்டை எடுத்தாங்க நீ யோசிக்காங்க என்ன நாங்க எல்லாம் வாங்கிட்டோம். இப்போ சரி நீங்கள் இப்ப கொஞ்சம் இது வாங்கி வசதியா இருக்கிறோம். சரி குட்டி கிச்சனுக்காண்டி வெந்தயம் போட போறீங்க. கருவாடு போடுறீங்க போட்டா வாசமா இல்ல இருக்குமா? அதுக்காண்டி சும்மா கேட்டேன் நான் என்ன சொல்றீங்க பாத்தீங்களா? எனக்கே தெரியாது. அதேமா இந்த அளவு தேங்காய்ப்பால் தேங்காய் போடுறது புளிக்க சொன்ன அப்புறம் புளிக்கு போடுறது தேய்ச்சி புளி விடலாம் இல்ல கருவாட்டு கறி இல்லையா? அப்படின்னு இல்ல. சரி அப்ப நாங்க புறா விடுவோம். அதே மாதிரி கருவாடு கீரை மீன் கருவாடு இல்ல சூடா கருவாடு ஆனா கீரை மீன் மேல தானே இருக்கு. சூட மீன் கடைக்காரர் இருந்த வேணும். கடைக்காரர் தாங்க இருக்கும். என்ன புள்ள உண்மைக்கு கருவாடு குழம்பு வைக்கிறத எடுத்து வச்சிருக்கணும். அதுவும் சாப்பிடுறது நேரம் புட்டோட சாப்பிட நல்ல டேஸ்ட் எல்லாருக்கும். அது வெள்ளமா புட்டோட காய்ச்சல் வேக அந்த மாதிரி இருக்கும். செந்திரா இந்தியோட சரி காய்ச்சல் எல்லாம் மறந்து போகணும். அது ஊர் வேகமாக கொடுங்க அதோட சரி. அப்ப நீ அப்படி இஞ்சி வேறுங்க ஒரு கிட்ட வந்து இருக்கு. அப்படி பாருங்க செந்திரன் 2 தான் பேர் வருது. நல்லதான் நீங்க அவரை மறக்காம இதே தக்காளி பழம் வெங்காயம் பச்சை மிளகா அதையும் காட்டுங்க. புட்டு அவிச்சு வச்சு புட்டு நல்ல வடிவா அவிச்சு வச்சுட்டேன். அதே மாதிரி இஞ்சால ஒரு பொரிக்கலும் செஞ்சிடலாம் சும்மா நோமலா. எண்ணெய் இது என்னது தேங்காய்ப்பால் தூள் உப்பு தண்ணி இவ்வளவு புளிய கடைசியில விடுவோம். புளிய கடைசியா விடுவோம். இதுதான் கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள். இப்ப நாங்க கறி சமைப்போம். முதல்ல என்ன செய்யணும்? கேஸ் அடுப்ப போடணும். 2 கிராமும் போடணும். அப்ப எரியும். ஆனா வந்து கீட் கூட டக்குன்னு சமைச்சு அது நல்லதானே. கீட்டனா டக்குன்னு சமையல் முடிஞ்சு பயந்து சார் பயப்படாங்க ஒன்று நடக்கும். அப்படி கேசு கீச்சு லீக்கான உங்களை விட்டுட்டா நான் போன் குறைக்காங்க.
சரி நீங்க விட்டுட்டு போத்தேனா முன்னாடி நிக்கிறீங்க. காதால என்ன ஏதண்டி இதுமே உனக்கு சட்டி சூடாயிருக்கும். உங்க கீட் ஹீட் தானே பிரச்சனை இல்லை. இப்ப தேங்காய் எண்ணெய் விடுவோம் முதலாம். ஏன் என்ன விடுறது? ஏன் நான் உங்களை கூப்பிட்டேன் நான் தெரியுமே. ஏன் என்ன விடுறது? வெங்காயம் தாளிக்க என்னன்னு கேட்டேன். ஏன்னா உங்களை கூப்பிட்டேன் நான். எனக்கு உண்மையா கருவாடு காது தெரியா. அதுக்காக சொல்லித்தாங்க. அதுக்காக நீங்க சமைச்சு கஷ்டப்பட வேண்டாம். நான் செய்யறேன், நீங்க பார்த்தோன்னு இல்லைங்க. சரி அப்ப நான் ஒன்றுமே கதைக்கா பார்த்தோம். அப்படி பார்க்க கூடா. எனக்கு தெரியாது அப்படி செய்ய. ஆனா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட தெரியும். அதெல்லாம் கூட தெரியும். அதெல்லாம் சரி போடுங்க போடுங்க. கொஞ்சம் பயந்து போட்டு நாங்கள் அப்போ முதல்ல வெங்காயத்தை போடுவோம். தட்டி எரியிறது அதேமே பச்சை மிளகாய் எண்ணெயும் போடுவோம். சரியோ போட்டு இதை வச்சிடுவோம். வதக்கும். உப்பு எரியுது. நான் சொன்னேன் உங்க கீட் கூட. ஆனா இப்ப வர கீட் கூடியா இருக்கு. கேஸ் முடிய வரீங்க. அது இப்படி உங்களுக்கு தான் தெரியும். முடிய போகுது என்ன பின்ன எண்டே கொண்டாட கொண்டு இருக்காரு. வதங்கிட்டோ கொஞ்சம் வதங்கோடு மத்த மெல்லிய தெரியுது ஒண்ணு. உண்மையா நீங்க நடுவில் கட்டி என்ன போட வேண்டீங்களே? அப்படியா இல்லை, நாங்கள் அதான் உத்தரமா வச்சுனாங்க. எந்த கிச்சன்ல என்ன தருவதும் சமைக்க கூடாது. எனக்கும் சந்திரனுக்கும் காணும். சந்திரன் கொஞ்சம் சொத்து எனக்கு கேரட் இதெண்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமല്ലോ. சரி நீங்க தக்காளி பழம் போடுறோம். அடுத்து தக்காளி பழம் மெது போடட்டும். என்னையும் போடுவேன். கொஞ்சம் முன்ன பின்ன தெரியாதான்னு சொல்லிட்டாங்க. ஆனா கருவாடு கறி சரியில்லாம தான் உங்களுக்கு சொல்லுவோமா? கருவாட்டு கறி எப்போ கருவாட்டு வாசத்தோட சாப்பிடலாம். கருவாட்டு கறி பிடிக்காது. வாசம் பிடிக்காது. கருவாட்டு பொரியலோட பிடிக்காதுலாம். சரி விடுங்க. மாசப்பட்டு கேட்கிறோடைய பிடிக்காதுன்றீங்க. கறிக்க நிறைய காய்ச்சினாலும் சாப்பிடாக்கள் இல்லையே. சாப்பிட ஆக்கள் இல்லை. இங்க எவ்வளவு பேர் இருக்குன்னு மட்டும் மாமாக்கும் பிடிக்காது. அவருக்கு பிடிக்கும். மாமாவுக்கு கூட கருவாடை போடும். அடுப்பு அவ்வளவு கீட்டுங்க. அங்க வெங்காயம் இல்லைங்க வதங்குறது நல்லா வதங்கக்கூடாது. சரியா ஏதோ உங்களோட ஆசைக்கு செய்யறேன். சரியண்டா நல்ல வடிவா கழுவிட்டேன் முதலும். இப்ப ரெண்டாவது கழுவுறது முதல் வடிவா கழுவி போடுறோம். முதல் நாடங்க பொறிச்சிருக்கேன். இல்ல போடட்டும். கறிவாட்டு கறிதான் சாப்பிடுறதுதான். ஆனா பொரியல்தான். ஆனா நாங்க முக்கியமா பிடிச்ச எடுத்தமேண்டா என்ன நடக்கும்? உங்களை விட கவிஞரை நாங்க வைக்கலாம். ஓ என்ன 2 பேருக்கு கூடி போட்டு நாளைக்கு நான் வேண்டாம் சாப்பிடுறேன். அப்படி சாப்பிடலாம் கொஞ்சம் கொஞ்சமா. என்ன பூச்சி வச்சு கருவாட்டு கருவாட்டு சாப்பிடுறோம். வாசம் அடிக்க இஞ்சி இருக்கா வந்து பேருங்க இருக்கு இருக்கா என்ன நல்லா இருக்குன்னு மதியா இருக்குல்லோ. தானே இருக்கும் கருவாட்டு கறி. நேற்று வாசம் இப்போதுதான் தருகின்றது. சரி எனக்கு வெந்தயம் போடுங்க. ஆனா என்ன வெந்தயம் போடுறோம் வச்சு வச்சு தக்கணும். கிண்டி போட்டு அந்த எண்ணெயில் போடும். எல்லாமே கருவாடு கறி சமைக்கிறதுல என்ன செய்யணும்? உள்ளே முடிச்சு போட்டுருக்கலாம். கொஞ்சம் கடவுளே நல்லா இருக்கும். என்னது உள்ளி கடைசி நல்லா அடுத்த என்ன செய்யறேன்? ஈஸிதானே கருவாடு கறி. கருவாடு குழம்பு இப்போ முடியுது. முடிஞ்சிடணும். பால் கூடிட்டோம். இல்லை அப்படியே தூள் வளர்த்தானே எடுத்தீங்கன்னா புட்டுக்குன்னா இல்லை இருக்கும். செஞ்சு திரும்பி சாப்பிடுறேன். சரியா அடுப்பம்பனுங்க
அடுத்தது உப்பு கருவாடை பார்த்து போடுங்க. உப்பு கருவாடா இருந்தா உப்பு போடுங்க. சரி. அப்ப சொல்லு பார்த்து தான் நீங்க உப்பு போடணும். அப்படியா? அப்ப கொஞ்சம் கொதிக்கட்டுமே. கொஞ்சம் நம்ம பார்ப்போம். சரி, இப்ப சரி பாத்தீங்களா இப்ப சேந்திரனுக்கு சொன்னதுக்காண்டி இங்க பாருங்க கொஞ்சம் சொதியங்களை வச்சுக்க இன்னும் பால் சொதியன்னு வேணுங்க. ஆனா வடிவாம இருக்கு வாசம் சொதியோட வாசத்தோடய சேந்திரன் புட்டு சாப்பிடுவேன். உண்மையாவோ? அடுத்த தூளை போடுங்க. இப்ப இனிமே உங்களுக்கு சொல்லி தரணுமா? சரி சரி, எனக்கு சமைக்க தெரியும். சும்மா இல்ல உங்களுக்கு கூட சும்மா இல்ல முடிஞ்சுதானே உங்க நீங்க இதுன்னு சொல்லிங்க என்னன்னு சொல்லிங்க. சரி, இனி நாங்கள் தூளும் போட்டாச்சு. அடுத்த கட்டம் புளி விட்டுட்டு ரக்கணும். அதுவும் பார்த்துட்டு என்ன தக்காளி பழம் போடணும். அதுக்கிட்ட தக்காளி பழம் போட்டு நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. புளி ஓகே இருந்தா கூட தேவையில்லை. இப்ப சாப்பிட பார்க்க தானே வேணும். நீங்க நான் சாப்பிடுறேன். உங்களுக்கு தான் மட்டும் நான் சாப்பிடலைங்க. நீங்க சாப்பிடணும் இருக்கிறேன் தேவையான. ஏன் அப்படி உங்களுக்கு என்ன சாப்பிடுறேன்? நான் சாப்பிடுறேன். அது கொஞ்சமா சாப்பிடலாம். நான் விசம் வந்து கலந்தாலும் சாப்பிடுவேன். நான் ரெண்டாக்கி சாப்பிடுவேன். பசி கொஞ்சம் மரங்களை கூட இது போல இருக்கு. ஆஸ்பத்திரி போறீங்க? ஆஸ்பத்திரி தான் போறேன். போறீங்களா? எப்படி நான் சொன்னேன் நாளை தலைப்புல வரும் அத்தை ஆஸ்பத்திரி. என்னடா இன்றைக்கு நல்லா இருந்தா நாளைக்கு ஹாஸ்பிட்டல் சசினாலதான் நான் போய் பாட்டில நிக்கல போனது. அதுக்காண்டி குளிச்சியதான விட்டுட்டுனே நான் போட்டு போய் ஆகணும். கண்டிப்பா நாளைக்கு போவேன். மறுக்கேட்டா சந்தோஷத்துல குளிச்சு எடுத்துட்டு வரானே. நீங்க புட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு காட்டு. நீங்களும் சாப்பிட்டாலும் நீங்க சாப்பிடுங்க. என்ன செய்வோம்? நல்லபடியா கொதிக்கணும். கொதிச்சுட்டு இப்ப மூடி ஒரு கத்துற நீங்க சரி. மூடி ஒரு கத்துறதுனா சரி. மூடியாச்சு. சரி முடிஞ்சது. கருவாட்டு குழம்பு ரெடி. சாப்பிடுவாங்க. சரி, உண்மையா ஒரு சிம்பிளான ஒரு முறை தான் இது. கருவாட்டு குழம்பு நெக்குமா போல ஒரு பெரிய ஒரு இதண்டு இல்லை. ஒரு அவசர தேவையாண்டாலும் டக்காண்டு புட்டியா வச்சுட்டு கருவாட்டை கழிட்டு வெங்காயம் தக்காளி தாளிச்சுட்டு அதை போட்டு எப்பயும் பெரிய விட்டுட்டு பாலத்தூளை போட்டு எல்லாம் முடிச்சு. ஆனா நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் போல இருக்கு. நல்ல வாசமாகவும் இருக்கு. நல்ல கம்மக்கம்மண்டி இருக்கு. ஆனா நல்ல வாசம் வந்து பாருங்க. கூடுதலாக குயிக்கா கறி முடிஞ்சதுக்கு காரணம் அம்மூண்ட கேஸ் அடுப்பு. அப்படி பாஸ்ட் அதானே. சரி, நாங்க ரெடி சாப்பிடுங்க. ஓடி வந்துட்டேன். அம்மா மத்தானக்கும் தீத்தி விடுங்கோண்டு சொல்லுங்க. அம்மா மாட்டு சாப்பிட போறேன். சாப்பிட போறீங்க? உங்கள்கிட்ட வேலையில சொல்லுங்க. அம்மா மாட்டு வந்து பொரியல் எல்லாம். ஆனா என்ன ஆனா என்னண்டா இது சசிங்குட்டி ஏன் வந்தீங்க? நந்திரிக்கல சும்மா ஏன் சும்மா அத்தையும் என் ஆசைக்காண்டி கொஞ்சம் சாப்பிடுறேன்னு வந்தவா. ஆனா அவர் சாப்பிட படிக்கிறார். அதுக்காண்டி என்னது சச்சிங்குட்டி அவர் என்ன மீன் நினைச்சு வந்தவர். கருவாடு இது கருவாடு. சரி சாப்பிட்டு பாருங்க. நானும் சாப்பிட்டு பாக்கோமோ. உள்ள பாருங்க இந்த சாப்பிட்டு பாருங்க. அப்படி ருசியாண்டு சொல்லுங்க. விட்டு சாப்பிட்டுட்டு உறவுகளுக்கு நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அம்மூண்டியாண்டு சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. என்கிட்ட சொன்னா நல்லா இல்லையா சசி சொல்லுங்க. நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ நல்லா இருக்கு. இப்படி சேர்ந்து மாமாவுக்கு வாடி வச்சு அமைச்சு கொடுங்கன்னு சொல்லுங்க. உண்மை மாத்த கருவாடு நல்லா இருக்குதா சொல்லவே இல்லையா? நல்லா இருக்கும். கருவாடுக்கு எப்போதும் நல்லா தானே இருக்கும். அந்த அளவு கழிச்சுட்டு இருக்கீங்க. அதான் ரவேல் 2 பேர் தான். அம்மா அம்மாப்பா அதானே சாசி சொல்லுங்க. அம்மா அம்மாப்பா கொஞ்சம் மெதுவாக மீனாண்டு வந்தவள் கருவாடு போட்ட உண்மையுமே நல்லா இருக்கும். சரி
சாப்பிடுங்க சுட சுட சாப்பிடுவோம் செஞ்சு தான் காய்ச்சலாம் நான் கொடுக்காங்க இங்கே வந்துட்டேன் வாங்க விரும்ப தன்னை விட்டுட்டு என்ன சொன்னீங்க அமைப்ப செந்து மாமா சாப்பாடு கொடுக்குறோம் கொடுப்போம் சாப்பிடுவோங்க வாங்க நல்லா இருக்கு தெரியுமா உண்மைக்குமே உண்மையாக சாப்பிட மாட்டேன் நான் சொன்னேன் நான் என்ன செய்யறாங்க அம்மா உட்காந்து சாப்பிட வேண்டியது நான் நல்லா இருக்கிறதுக்காண்டி சாப்பிட்றீங்கன்னு சொல்ல வந்தேன் நீங்கள் வந்து அம்மோன் விருப்பத்துக்காண்டி சாப்பிடுவோம் ஆனால் நல்லா இருக்கு நல்லா ஐயோ என்ன செய்யறது விசத்தை இருந்தாலும் மருமக்கள் இருந்தால் சாப்பிட தானே வேணும் உங்களுக்கு சாப்பாடு சம்மா எதுக்கு போகிறாங்க சாப்பிட மற்ற என்ன கதையை கேட்டீங்களோ எப்போதும் நாங்கள் சாப்பாடு கூட செய்வோம் அதுதான் செய்வோம் அது நீங்கள் வந்தால் சொல்லி வேணுமே அதோட பெசலாம் நீங்கள் பொரியலும் செய்து வந்து நல்லா தண்ணி இருக்கு பார்க்குற உறவு நினைப்பின உண்மைக்கு செல்வரோட வீடியோவில் ஒரு மாதிரியும் அம்முன்ற வீடியோவில் ஒரு மாதிரியும் இருக்குமெண்டு உண்மைக்குமே அம்மாவுன்ற ஃபோன் கொஞ்சம் பிரச்சனையால் ஃபோன் கொஞ்சம் கிளியர் எல்லாம் குறையுது அதனால நாட்கள் எல்லாம் ஒரு மாதிரி காட்டுறது சமாளிச்சு உறவுகளை அதுக்காண்டி ஆக்களை கழிச்சு விட்டுறாங்க அதை நாங்கள் என்ன சொல்றோம் சமாளிச்சு தான் வீடியோ போடுறோம் நாங்கள் எல்லாத்தையுமே ஆனால் இவ்வளவு உறவுகள் நேசிச்சு பார்க்குறீங்களா அதை சந்தோஷம் எங்களுக்கு இதுதான் மெயின் பிரச்சனைக்கு போனும் கொஞ்சம் கிளியராக அந்த தண்ணி அதனால நாங்கள் கொஞ்சம் சில நேரங்களில் வீடியோ நின்று வர்றாது விலைக்கேற்ற மாதிரி தான் ஃபோன் வந்த மாதிரி தான் விழா கூட கண்டவரையா அப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கு இந்த டாச்சா சாப்பிடுது புட்டோட போகுது ஆனால் நல்லாமல் இருக்கு புட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா திங்களா நாங்கள் பசு மதியம் சாப்பிடுவேன் காய்ச்சலாக கிடக்குற புருஷனை கவனிக்காமல் நாங்கள் புட்டு தின்னோம் தாயும் அப்படிதான் மாதிரி அப்படி இல்லை மறுப்ப வேண்டாம் மறுப்ப சிக்காது ஆனால் காய்ச்சலாக இருக்க அப்படியே நாளும் கேட்டு கொடுத்துருக்கேன் அதுதான் நான் வரமாட்டேன் அவரை உளும்பே இல்லாத அளவுக்கு தலை மாட்டாக்கா சத்தியம் ஒரே சத்தி எடுக்கிறேன் அதனாலப்பா மழும்பு இல்லாமல் இருக்கு மருந்து எடுத்துனாங்க மருந்து எடுத்து கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியலையே இந்த 3 நாள் 3 நாள் நாளைக்கு மஞ்சியை கொண்டு விடும் உண்மைக்குமே நல்லா இருக்கு இப்படியே பார்த்து கொண்டு இருக்காம நீங்க கறி விட்டு சாப்பிடுவோம் வீடியோ முடிப்போம் நீங்க வீடியோ எடுங்க ஓடல சரி எடுங்கோ அப்போ உறவுகளே நாங்கள் இதுதானங்களுடைய நோமலான பதிவு எப்படி இருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் இப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம் இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க